ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக நான் இதுல 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு 30 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சிருக்கிறேன். இப்போ ரைஸை பாயில் பண்ணிக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 90% அளவு குக் பண்ணா போதும். ஃபுல்லும் வேக வைக்க தேவையில்லை. இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெங்காயம், 1 கேரட், 8 to 10 பீன்ஸ், 1 சின்ன சைஸ் குடை மிளகாய், 1/4 கப் முட்டைக்கோஸ், 3 பல் பூண்டு, 1/4 கப் ஸ்ப்ரிங் ஆனியன். இது எல்லாத்தையும் ரொம்ப பொடி பொடியா இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சாதம் 90% அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல அந்த சாதத்தை இந்த மாதிரி பரப்பி போட்டு நல்லா ஆற விட்டுக்கணும். அப்பதான் சாதம் நல்லா உதிரி உதிரியா இருக்கும். அடுத்தது கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப அதிகமா சேர்த்துடக்கூடாது. வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸும் ரொம்ப குக் ஆயிடக்கூடாது. ஒரு 90% அளவு குக் ஆனா போதும். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் 90% போல குக் ஆனதுக்கு அப்புறமா அதுல சாதத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதுல 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நான் இதுல டார்க் சோயா சாஸ் சேர்க்கிறேன், அதனால 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்க லைட் சோயா சாஸ் சேர்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி லைட் சோயா சாஸ்ல அதுலயும் உப்பு இருக்கும், ஆனா டார்க் சோயா சாஸ்ல உப்பு இருக்காது. அதனால உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. லைட் சோயா சாஸ் சேர்த்தீங்கன்னா ஃபுட் கலர் சேஞ்ச் ஆகாது, ஆனா டார்க் சோயா சாஸ் சேர்த்தீங்கன்னா லைட்டா ஃபுட் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால என்ன சோயா சாஸ் யூஸ் பண்றீங்கன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியா 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.